பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம சில பேருக்கு என்னதான் யோகங்கள் அமைந்தாலும் கடனும் கூட அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கடன் தீர்வதற்கே முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கடன் ஒருவருக்கு அதிகமாகின்றது. நோய் சம்பந்தமான கடன் வாங்கி அது நோய்கள் நிவாரணமாகி கடன் அடைபட முடியாத சூழ்நிலை. பித்திருக்களுடைய இதனால் சொத்துல வில்லங்கம் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய கடன்கள், நம்ம சுய தொழில் செய்தும் இல்லை யாருக்காவது பணம் கடன் கொடுத்தும் வர முடியாமல் அதனால் ஏற்படும் சங்கடமான நிலை, இதெல்லாம் இந்த மாதிரி கடன்கள்லாம் அடைபடுவதற்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். திங்கட்கிழமை காலையில் நந்திக்கு விபூதி அர்ச்சனை செய்து சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி கால பைரவருக்கு செவ்வரலை சாற்றி வந்தால் கடன் விரைவிலே குறையும். செவ்வாய்க்கிழமை காலையில் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி செவ்வாய் ஹோரையில் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து வந்தோம் என்றால் கடன் சீக்கிரம் அடைபடும், பைசலாகும். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகிய புதனின் வீடாகிய கன்னிதான் கடனை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த புதனின் அதிபதியான மதுரை மீனாட்சி சொக்கரை புதன் ஹோரையிலே வழிபட்டு வர கடன்கள் தீரும். வியாழக்கிழமை குரு ஹோரையில் திருச்செந்தூர் முருகனையும் குரு பகவானையும் வழிபட கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள், வழிவகைகள், செல்வ செழிப்பு ஏற்படும். சனிக்கிழமை காலபைரவரை வழிபட்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டு இல்லாதவர்களுக்கு உணவும் ஆடு மாடுகளுக்கு அகத்திக்கீரையும் கொடுத்து வர சனி தோஷத்தினால் உண்டான கடன்கள் தீரும். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நரசிம்மரை வழிபட்டு பானகம் படைத்து நெய் தீபம் 11 வாரம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கடன்கள் காணாமல் போயிடும். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம அசைவம் தவிர்க்க வேண்டும். ஆக இந்த மாதிரி நம்ம திங்கக்கிழமை ஈசனுக்கு பூஜை, நந்திக்கு விபூதி அபிஷேகம், நெய் தீபம் சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை காலையில் பாலபிஷேகம் முருகருக்கு, செவ்வாய் ஓரையில் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்தல். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகிய புதனின் வீட்டிலே அதான் கன்னி. ஒருவருக்கு 6ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும் போதும் கடன்கள் அதிகமாக உதயமாகும். ஸோ அந்த 6ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்துட்டு புதனா, சனியா, செவ்வாயா, ராகுவா, கேதுவா, இல்லை சூரியனா, சந்திரனா அப்படின்னு அதற்கேற்ற தெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன்கள் வெகுவாக குறையும். புதன் அதிபதியாக இருக்க மதுரை சொக்கநாதரை நம்ம புதன்கிழமை தரிசனம் செய்து வந்தால் கடன்கள் குறையும். ஆக இந்த பல்வேறு விதமான நாட்களிலும் பல்வேறு தெய்வங்களையும் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்து வர கடன் விரைவிலே தீர்ந்து நமக்கு சுபிட்சம் ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.